நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிவபுரம் வேத சிவாகம பாடசாலை எனது குருநாதருடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து திருவம்பாவை 17வது பாடலும் விளக்கத்தையும் சிந்திப்போம். செங்கண் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா குங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோன்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ் பங்கஜ பூம்புணல் பாய்ந்தாடேலோரிம்பாவாய். பாடலுடைய விளக்கம். தேன் சிந்தும் மலர்களை சூடிய பெண்களே, செந்தாமரை கண்ணனான நாராயணன் நான்முகன் தேவர்களாலாம் தர முடியாத சந்தோஷத்தை யார் தரான்னா சிவபெருமான் தரார். வீடுகள் தோறும் அவர் நம்ம தரிசனத்துக்கு வரார். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அப்படின்னு பாடுறார். நமக்கு யாரா சேவகன் கேட்டாக்கா சுவாமி தான் சேவகன். சுவாமியை சொல்ல முடியுமா? சுவாமி நீங்கள் தான் எனக்கு சேவகன். ஆனால் மாணிக்கவாசகர் சுவாமிகள் சொல்கிறார், எப்படி ஒரு இறைவனை பார்த்து எப்படி சொல்கிறது? சுவாமி நமக்கு சேவகனா? ஆமாம், நமக்கு சேவகன். யாரெல்லாம் தினந்தோறும் இறைவனை துதித்து சதா சர்வகாலமும் சிவச்சிந்தனையிலோ இருக்காங்களோ அவர்களுக்கு சிவபெருமான் சேவகனாக வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பார். சேவகன்னு பேர் சிவபெருமானுக்கு. ஒரு சேவகன் தான் பாடுறார். எப்படி ஒரு இறைவனை பார்த்து நம்ம சேவகன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சேவகம்னா என்ன? ஒரு வேலையாட்களை சொல்லும், அவர் எனக்கு சேவகன் பண்ணுறவர் அப்படின்னு. யாரெல்லாம் சதா சர்வகாலமும் சிவ சிந்தனையில் இருந்து செய்யக்கூடிய காரியம், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் சிவபெருமான் பேரை சொல்லி செய்கிறாங்களோ அவர்களுக்கு சிவபெருமான் வந்து சேவகனாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பார். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய பாத மலரை தரிசனம் செய்து நீராடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலுடைய தத்துவம் விளக்கம். இதனுடைய உட்கருத்து என்னென்னு பார்த்தாக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி சில பாடல்களை சிந்திச்சிருக்கோம். இப்போ மேல் லோகத்தில் சுவாமி புறப்பாடு தேர் பவனிலாம் கிடையாது. சுவாமி தரிசனம் பண்ணோம்னா முனிவர்கள்லாம் பல ஆண்டுகாலம் தவம் பண்ணணும். ஆனால் நமக்கு வந்து சுவாமி நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று நமக்கு அனுகிரகம் செய்கிறாருன்னா அப்போ நாம் எந்த அளவுக்கு சுவாமி மேலே ஒரு தீரா காதலோட தீரா பக்தியோடு இருக்கணும். அதுதான் மாணிக்கவாசக சுவாமி நமக்கு சொல்கிறார். இப்போ சுவாமி வந்து நமக்காக எல்லா வேலையும் செய்வார்னா அது நமக்கு நம்பிக்கையாலாம் செய்ய முடியுமான்னா அனுபவத்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இறைங்கிறது வந்து கடவுளுங்கிறது உணர்வு தானே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. சில பேர் ஒரு விஷயத்துக்காக செய்வாங்க, அந்த காரியம் ரொம்ப லேட்டாகிட்டே இருக்கும். சில பேருக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும் அந்த ஒரு விஷயம். அது எப்படி உங்களுக்கு மட்டும் அமையுது எனக்கு அமைய மாட்டேங்குதுன்னா இதில் நிறைய தத்துவங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்ம வினை இருக்குது, சஞ்சித வினை இருக்குது. இது எல்லா வினைகளையும் போக்கக்கூடிய பொருள் அது யாருன்னு கேட்டாக்கா பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் நினச்சார்னா நமக்கு எல்லா காரியத்தையும் உடனே முடிச்சு கொடுத்துவார். அதற்கு தான் அவருக்கு பேர் சேவகன்னு பேர். சுவாமியை நோக்கி நாம் ஓடணும். எல்லா நிலையிலையும் நாம் வந்து சிவபக்தியாகவே இருக்கணும். திருவண்ணாமலையில் அப்பர் சுவாமிகள் பாடுறார், தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர் ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போ நமது உள்ள வினைகளேன்னு பாடுறார். போய் ஆடி பாடி கை தொழணும், சுவாமியை சந்தோஷமாக துதித்து கொண்டாடணும். அப்படிலாம் செஞ்சோம்னா நம்மளுடைய ஓடிப்போ எனதுள்ள வினைகளே அப்படிங்கிறார். நம்மளுடைய வினைகள்லாம் போயிடும். அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரான்னு சப்தமாக சொல்லி நாம் சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்மளுடைய வினைகள்லாம் போயிடும். வினைகள் போயிடுத்தோன்னா நமக்கு இறை தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். திருவண்ணாமலையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம். திருவண்ணாமலையில் உள்ள சுவாமி நெருப்பாக அக்னியாக விளங்கக்கூடியவர். அது அக்னி தலம், எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாத இருக்கும்.
நீங்கள் தீமிதி திருவிழா வந்து பொதுவாக மாரியம்மன் கோயில், திரௌபதி அம்மன் கோயில் அந்த மாதிரியான கிராம தெய்வங்களுக்கு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலையில் ஆடிப்பூரத்தன்னைக்கு உண்ணாமுலை அம்பிகைக்கு தீமிதி விழா நடக்கும். இது வேறு எந்த சிவ ஆலயத்திலும் நடைபெறாத ஒரு அற்புதமான காட்சி, தெரிஞ்சுக்கோங்க. ஆடிப்பூரத்தன்னைக்கு உண்ணாமுலை சன்னதிக்கு முன்னாடி தீமிதி திருவிழா நடக்கும். இது வந்து சிவாலயத்தில் வேறு எங்கும் காண முடியாது. அக்னித்தலமாக விளங்கக்கூடியவர், அக்னித்தலமாக இருந்தாலும் பக்தர்கள்ட்ட அன்பாக இருக்கக்கூடியவர் உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலையார். கருணக்கடல் அவர். பௌர்ணமிக்கு மட்டும் கிரிவலம் போகங்கிறது கிடையாது. செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் போனால் இன்னும் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை புராணம். செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் போகிறது ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அங்காரகன் செவ்வாய்க்கிழமை நெருப்பு வடிவம், அங்காரகனுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் அக்னி வடிவம், அங்கே மூலமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் அண்ணாமலையார் அக்னி சுரூபம். ஆகவே செவ்வாய்க்கிழமையில் நாம் கிரிவலம் வந்தோம்னா ரொம்ப ஒரு விசேஷம், ரொம்ப ஒரு பெரும் புண்ணியம் அப்படிங்கிறது அண்ணாமலை புராணம். அண்ணாமலையாருடைய பெருமையை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எல்லாருக்கும் தெரியாத முக்கியமான ஒரு விஷயம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்கும் அங்கே தீபத் திருவிழா நடக்கிறது தெரியும். அதிகாலை 4 மணிக்கு பரண தீபம்னு ஒன்று ஏற்றுவாங்க. சுவாமிகிட்ட போய் ஒரு கற்பூரத்தை ஏற்றி ஒரு விளக்கு அதிலேருந்து ஏற்றிட்டு வருவாங்க. அந்த ஒரு விளக்கிலிருந்து 5 விளக்கு ஏற்றுவார்கள். அதுக்கு என்ன தத்துவம்னா, எல்லோரும் புரிஞ்சு ஏதோ பரண தீப தரிசனம் பண்ணுறோம், சுவாமிக்கு அங்கே வந்து அக்னித்தலமாக இருக்கிறதுனால நமக்கு தீபத்தெல்லாம் ஏற்றுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதில் உள்ள விளக்கம் என்னென்னு கேட்டால், ஒரு தீபம் ஏற்றிட்டு வருவாங்க உள்ள கர்ப்பகிரகத்திலேருந்து கற்பூரத்தினால. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். அந்த ஒரு தீபங்கிறது ஏகன், ஏகன்னா ஒருவன். அந்த ஒருவன் வந்து அநேகனாக மாறுறான், எல்லா ரூபமாக மாறுறது தான் அந்த 5 விளக்கு ஏற்றுறது. அது பரணி தீபம்னு பேர். மாலை 6 மணிக்கு ஏற்றுறது மகாதீபம். இந்த காலையில் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு எப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை நம்ம விளக்கமாக இதெல்லாம் எல்லாரும் சிந்திக்கணும்னு வழிபாட்டை நம்ம பெரியவங்க வகுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். சுவாமிகிட்டேருந்து ஒரு தீபம் ஏகன், அவன் ஒருவன் தான். அடுத்து 5 தீபம் ஏற்றி எல்லாருக்கும் வரணதீப தரிசனம். அநேகன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருந்து ஒளிந்து உயிராக இறைப்பவன், அநேகனாக இருப்பவன் சிவபெருமான் தான். அந்த தத்துவத்தை தான் அந்த தீபம் சொல்லுது. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு திருவண்ணாமலையை போல நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆகவே ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சதா சர்வகாலமும் அண்ணாமலையாரை சிந்தித்து எல்லாருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். நம பார்வதீபதஜே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.